இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேம் ஆஃப் தி சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதை அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 7 26 63 124 215 342. இதுக்கு அடுத்து உள்ளது நம்பர் தான் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 7 கூட நம்ம 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 வருமா? கரெக்ட் தான், 8 வரும். அப்போ இந்த 8 அப்படிங்கிறது 2 கியூப் தான் 8. இந்த 2 கியூப் மைனஸ் 1, இந்த 2 கியூப் மைனஸ் 2 கியூப்னா 8 வரும். ஸோ 8 மைனஸ் 1 தான் 7 ஆட்டு ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. அடுத்து பாருங்க 3 கியூப் வந்து 27 வரும். ஸோ 3 கியூப் மைனஸ் 1 அப்படிங்கிறது 26. அடுத்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 4 கியூப் வந்து 64 மைனஸ் 1 வந்து 63 வந்துருக்கு. அடுத்து 5 கியூப் வந்து 125 மைனஸ் 1 வந்து 124 வந்துருக்கு. அடுத்து 6 கியூப் வந்து 216 மைனஸ் 1 வந்து 215 வந்துருக்கு. அடுத்து 7 கியூப் வந்து 343 மைனஸ் 1 342 வந்துருக்கு. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் அப்படின்னா கண்டிப்பா 8 கியூப் மைனஸ் 1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 8 கியூபோட வேல்யூ வந்து 512 மைனஸ் 1 511. இதுதான் இதோட ஆன்சர் 511. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டில இருக்குது. நம்ம ஸ்கொயர் வேல்யூ அதுக்கப்புறமா கியூப் வேல்யூ எல்லாம் வந்து பைகாட்டா மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரியான சம்ஸ் வரும்போது நம்ம எளிமையா ஈஸியா போட்டுடலாம்.